நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூடவே வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜய் டெக். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்ட் லிங்க் தான். டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே கூப்பிட்டு போகும். நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. இப்போ நான் என்னோடய கேலரியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்மைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்மைல் பண்ண வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நிறையா விதமான ஸ்மைல்ஸ் இருக்குது. இந்த ப்ரோ ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சில அமௌண்ட்ஸ் பே பண்ணால் அந்த ப்ரோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடும். அடுத்து இம்ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தான். ப்ரோ ஆப்ஷனில் இருக்க எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதுக்கு ஹேர் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இந்த ஹேர் கலரை டச் பண்ணிட்டு நீங்கள் இந்த பிளாக் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்போ முடி ரொம்ப பிளாக் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை ஆன் பண்ணி வச்சிங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இதில் இப்போ நீங்கள் ஹேர் ஸ்டைல் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கூட சேஞ்ச் ஆகும். இது ஒரு எடிட்டிங் ஆப் தான், மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது உங்களோட ஏஜ் கூட நீங்கள் மாற்றலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இப்போ இந்த யங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா ஓரளவு ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியுது. அப்புறம் ஓல்டு அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க வயசானால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இதில் நிறையாவுக்கு இருக்குது. கிளாஸஸ் ஆப்ஷன் நீங்கள் ப்ரோ இது மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இவங்களுக்கு தாடி மீசெல்லாம் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தாடி மீசை. அப்புறம் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் நிறையாவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து லென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷார்ப்பாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கூட இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப்ஷன். என்ன ரீசன் நீங்கள் இப்போ தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணாலும் சரி, மற்றபடி எந்த ஆப்ஸில் ஒர்க் பண்ணாலுமே சரி தான், நம்ம ஃபோட்டோஸ் அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சிங்கிள் டச்சில் உங்களோட பேக்ரவுண்டை ஈஸியாக மாற்றிக்கலாம். ரொம்பவே அக்யூரேட்டாக கட் பண்ணுது, பார்த்துக்குங்க நீங்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சிறப்பான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேலரிக்குள்ளே இருக்க பேக்ரவுண்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம கேலரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டெம்ப்ளேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறையவே பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன், சிறப்பான ஒரு ஆப்ஷன் நம்ம ஃபோட்டோஸ்க்கு டேட்டோஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரோ ஆப்ஷன் மட்டும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுலேயும் எக்கச்சக்கமான டேட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. எக்கச்சக்கமான டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை அப்ளை பண்ணாலுமே சரி தான். இந்த அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால். இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் அப்புறம் இந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் கூட இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒயிட் ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனை பிளாக் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் கிராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ஃபோட்டோவே. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ பேக்ரவுண்ட் ஆப்ஷன் மட்டும் ஒன்று சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பேக்ரவுண்ட்
அப்ளை பண்ணிவிட்டு இந்த அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுத்தா போதும், அது வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுனா இந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அவ்வளோதான், டைரெக்டாக வந்து உங்கள் கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மோஸ்ட்லி ஒரு 100 லைக்ஸ் ஆகுது இந்த வீடியோவுக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இதில் அடுத்த அப்டேட் எதனாச்சும் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதோட ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயாக வந்து எப்படி ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போகிறேன். ஓகே நண்பா, எல்லாருக்கும் பாய் பாய்.